ஓகே வஸ் இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம XC7Xோட டிரைவில் இருக்கும். இதுக்காக ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தோன்னா டீசல் இன்ஜினில் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். தென் இந்த காரில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து பார்த்தோன்னா கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 7Xக்கு வந்து பார்த்தோன்னா 700 கம்பேர் பண்ணும்போது சஸ்பென்ஷன் நல்லா கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்றது வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் அது மட்டும் இல்லாமல் தென் இதில் வந்து பார்த்தோன்னா லெவல் டேடாஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்றது இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். இனிஷியல் புல் வந்து டீசெண்டாக இருக்குது. ஒரு நல்ல இனிஷியல் புல் இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு டிராஸ்டிக்கான புல்ல ஒரு டீசெண்டான புல் இருக்குன்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா டீசல் இன்ஜின். ஒரு டீசல் இன்ஜின் இருந்தாலுமே ஒரு நல்ல புல் நம்ம கிடைக்குதுன்னு தான் சொல்லணும். ஒரு டீசல் இன்ஜின் இருந்தாலுமே நமக்கு வந்து பெரிய நாய்ஸ் உள்ள வரவே இல்லை, இன்ஜின் நாய்ஸ் உள்ள வரவே இல்லைன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அந்த காரோட டீசல் இன்ஜினு. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு ரிஃபைண்டாக இருந்தாலும் இன்வெஸ்ட் நல்லா இருந்தாலும் நமக்கு வந்து டீசல் இன்ஜினோட பெப்னஸ் நமக்கு அப்படியே ஃபீல் ஆகுது. தென் இந்த கார் வந்து பார்த்தோன்னா ஜிப் ஜாப் ஜூம்னு 3 ட்ரைவ் மோட் கொடுத்துருக்காங்க. நான் இதில் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ஜாப்னு ட்ரைவ் மோட்டில் போட்டு ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்தோன்னா நான் வந்து டிராஸ்டிக்கான நான் த்ராட்டில் பண்ணேன். லைட்டாக ஜென்னில் த்ராட்டில் பண்ணி எனக்கு வந்து 80 கிட்டே வந்துருச்சு. 80 மினிட்ஸ் ஸ்பீடர் வார்னிங் வச்சுருக்காங்க. தென் சஸ்பென்ஷன் கேலிப்ரேஷன் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். முந்தின ஜென்ரேஷன் 700 கம்பேர் பண்ணும்போது சஸ்பென்ஷன் கேலிப்ரேஷன் நல்லா இருக்குது, நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி கார்னிங் வரும்போது நான் ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணாமல் அப்படியே டர்ன் பண்ணுறேன். வண்டி எங்கேயுமே டாவில் ஒரு வாப்னஸ் வரவே இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம ஸ்மூத்தாக டர்ன் ஆச்சு. இந்த லெவல் டேடாஸ் பற்றி பார்த்தோன்னா நம்ம ரோடு எங்கே இருக்குது, ரோடு பக்கத்தில் என்ன வருதுன்றது நமக்கு முன்கூட்டியே காமிச்சிருது. இந்த இதில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட் கொலைட்டல் வார்னிங் கொடுத்துருக்காங்க. கொலிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்குது. அதையும் தாண்டி போனால் ஸ்பீடை ஸ்லோ பண்ணுது. ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லி ஆகணும். தென் கம்மிங் டு NVH, இது வந்து டீசல் இன்ஜின் அதுமாதிரி நமக்கு வந்து பெரிய நாய்ஸ் உள்ள வரவே இல்லை. சின்ன சின்ன கார்னிங்கில் டர்ன் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. இன்ஜின் நாய்ஸ் நமக்கு வந்து பெருசாக வரவே இல்லை. ரோடோட நாய்ஸுமே நமக்கு வந்து பெருசாக வரல. நான் வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ வரையும் ரஃப்பான ரோட்டில் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் பெரிய இன்ஜின் நாய்ஸ் வரவே இல்லை. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது இந்த காரோட இன்ஜின். இந்த கார் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங்குமே கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் போட்டோம்னா நமக்கு வந்து எந்த சைடு இண்டிகேட்டர் போட்டுருமோ அதுக்கான வியூ காட்டுது. ஸோ அதனால வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பிளைண்ட் ஸ்பாட்டே இருக்காது, ரொம்ப சேஃபாக ஃபீல் ஆகும் தான் சொல்லணும். தென் கியர் ஷிஃப்டிங் வந்து என்ன தான் டீசல் இன்ஜின் ஆகுமே ஒரு 2 டன் மேலே வெயிட் இருக்குது 2 டன் மேலே வெயிட் இருக்குது கார். ஒரு 2.2 லிட்டர் இன்ஜினாக இருந்தாலுமே கியர் ஷிஃப்டிங் வந்து பட்டர் ஸ்மூத்தாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு வரலாறு கூட நம்மளால் கியர் சேஞ்ச் பண்ண முடியுதுன்னு தான் சொல்லணும். இந்த காரோட ஸ்டேரிங் வீல் ஃபீட்பேக் பற்றி பார்த்தோன்னா ஸ்டேரிங் வீலோட ஃபீட்பேக் சூப்பராக இருக்குது. ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த காரோட ஸ்டேரிங் வீல் ஒரு ஓவர் ஸ்பீட் போகும்போது லைட்டாக டைட்டாக ஃபீல் ஆகுது. அது டைட்டாக இருக்க வேண்டியது கரெக்டாக ஃபீல் ஆகுதுன்னு தான் சொல்லணும். தென் ஸ்டேரிங் வீல் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு விரலால் கூட ஆப்ரேட் பண்ண முடியுது, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. தென் சஸ்பென்ஷன் கேலிப்ரேஷனுமே நல்லா இருக்குது. ரஃப்பான ரோட்டில் ஓட்டினாலுமே நமக்கு வந்து சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குது, ஒரு ஆப்னஸ் வரவே இல்லை. தென் லெவல் டேடாஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஹர்டில்ஸ் வந்தாலும், பைக் வந்தாலும், கார் வந்தாலும், ட்ரக் வந்தாலும், பக்கத்தில் ஏதாவது ஒரு பீம் இருந்தாலும், கண்டெய்னர் இருந்தாலுமே நமக்கு வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி காமிச்சிருது. சொல்லப்போனால் இந்த செக்மெண்ட்டில் ஃபார் த ஃபஸ்ட் டைம் லெவல் டேடாஸ் கொண்டு வந்து பார்த்தோன்னா மஹிந்திரா தான் 700 கொண்டு வந்தாங்க. இப்போ அதையும் இம்ப்ரூவ் பண்ணி 7X கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த காரோட லெவல் டேடாஸ் ஃபீச்சர். இதே நீங்கள் பெட்ரோல் இன்ஜின் போகும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா டீசல் இன்ஜினே இவ்வளோ ரிஃபைண்டாக இருக்கும்போது பெட்ரோல் இன்ஜின் ரொம்ப ரிஃபைண்டாக இருக்கும் தான் சொல்லணும். தென் சேஃப்டி பற்றி மஹிந்திரா சொல்ல வேண்டியது இல்லை. காரோட பில்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது, நல்ல பில்ட் குவாலிட்டி இதை கொண்டு வந்திருக்காங்க. தென் பிளைண்ட் ஸ்பாட் வச்சு பார்த்தோன்னா இந்த காரில் பிளைண்ட் ஸ்பாட்டே இல்லைன்னு தான் சொல்லணும். டிரைவர் சீட் வந்து பார்த்தோன்னா மெஜஸ்டிக்கான சீட்டிங் போஸ்டர் கிடைக்குது, ஒரு ஹைட்டான சீட்டிங் போஸ்டர் இந்த காரில் கிடைக்குதுன்னு தான் சொல்லணும். தென் அது போக இது வந்து பார்த்தோன்னா ஒரு SUV. ஸோ SUVயில் பிளைண்ட் ஸ்பாட்டே இருக்காது, பில்லருமே செம தின்னாக இருக்குது. ஃப்ரண்ட் பானட்டையும் நமக்கு வந்து ஃபுல்லாக தெரியுதுன்னு தான் சொல்லணும். ஃபுல் பானட் யூஸ் பண்ணி நமக்கு வந்து கிளியராக தெரியுது. தென் ட்ரைவ் பண்ணுறதுக்கு கார் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்டோட அப்ஹோல்ட்ரி ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். சீட் நம்ம நல்லா ஹோல்ட் பண்ணிக்குது, சீட்டோட அப்ஹோல்ட்ரி ரொம்ப சூப்பராக இருக்குது. தென் பிரேக் சைஸ் பார்க்கும்போது பார்த்தோம்னா 4 வீல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருங்க. பிரேக் வந்து ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது. நம்ம எங்கே பிரேக் அடிங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அங்கே பிரேக் அடிச்சுன்னு தான் சொல்லணும். ஓகே, இந்த கார் 0 to 100 எவ்வளோ அடிக்கின்றதை பார்த்துட்டு இந்த வீடியோ ரேப் பண்ணிடலாம். 3, 2, 1 and go.
வீல் ஸ்பின் ஆகவே இல்லை. நான் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ணி வச்சிருந்தனால. $70 கிட்ட வந்திருக்கும். $80, $100. ஒரு டீசல் இன்ஜினுக்கு ஸ்பீடான 100 தான் சொல்லி ஆகணும். ஒரு டீசல் இன்ஜின் ஒரு 2 டன் மேலே வெயிட் இருக்க காருக்கு இது வந்து ஸ்பீடான 100 தான் சொல்லி ஆகணும். ஓகே பஸ், இதுதான் XV7Xோட டிரைவ் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் மோர் ஆட்டோமொபைல் கான்டென்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.